ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு பிரியதர்ஷினிஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சூப்பரான ஹெல்த்தியான அரைக்கீரை பாசிப்பருப்பு கூட்டு எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்கலாம். இது எங்கள் வீட்லேயே நாங்கள் எடுத்த அரைக்கீரை. இதை நான் ஆஞ்சி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை எப்படி பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம் வாங்க. அதுக்கு ஃபஸ்ட்டு நான் ஒரு கப் அளவுக்கு பாசிப்பருப்பு எடுத்து ஒரு அரை மணி நேரம் முன்னாடி ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிக்கலாம். இதை நம்ம வேக வைக்க போகிறோம். குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கோங்க. இப்போ இந்த குக்கரை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அதுக்குள்ளே நம்ம கூட்டுக்கு அரைக்கிறத பார்க்கலாம். அதுக்கு அரை கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான தேங்காய், ஒரே ஒரு பச்சை மிளகா, 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ நம்ம குக்கரை ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட பாசிப்பருப்பு பாருங்கள் நல்லா குழஞ்சி வந்திருக்கு. இப்போ இதை நம்ம நல்லா ஒரு கரண்டி வச்சு மசிச்சு எடுத்துக்கலாம். இது நல்லா கெட்டியாக இருக்குது. ஸோ நம்ம கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த தண்ணியும் பருப்பும் சேர்ந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ கொஞ்சமாக பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். நான் கட்டி பெருங்காயம் ஆட் பண்ணியிருக்கேன். இது எங்கள் வீட்டில் எடுத்த அரைக்கீரை. இதை நல்லா வாஷ் பண்ணி அலம்பிட்டு நறுக்கி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இதை நம்ம குக்கரில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடி வரைக்கும் நல்லா கலந்து விடுங்க. நான் கொஞ்சமாக பேக்கிங் சோடா ஆட் பண்ணியிருக்கேன். இது ஆப்ஷனல் தான். வேணும்னா ஆட் பண்ணிக்கோங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணிடுங்க. இப்போ 5 மினிட்ஸ் நம்ம கீரை நல்லா பாருங்கள். ஃபஸ்ட்டு போடும்போது நிறையா இருந்தது. இப்போ பாருங்கள் அப்படியே குறைஞ்சிருச்சு வெந்ததுக்கப்புறம். இப்போ ஒரு மத்து வச்சு நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க. கீரையை நல்லா கடைஞ்சி எடுத்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவு கல்லுப்பு ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது இதில் நம்ம அரைச்சி வச்சுட்டுருக்கிற கோகோனட் பேஸ்ட் இருக்கு இல்லையா, அதை ஆட் பண்ணியாச்சு. இது நல்லா ஒரு 5 நிமிஷம் நல்லா கொதிக்கணும். கம்மி ஃப்ளேமில் 5 நிமிஷம் இது நல்லா கொதிக்க விட்டுக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா கொதித்து வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம். அடுப்பை ஆஃப் பண்ணிடுங்க. இப்போ தாளிக்கிற பாண்லி போட்டிருக்கேன். இதுக்கு தேங்காய் எண்ணெயில் தாளித்தா நல்லா வாசனையாக இருக்கும். அதனால் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போது கடுகு 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் ஒரு 2 காஞ்ச மிளகா நல்லா ஒடிச்சு வச்சுருக்கேன். இப்போ அதையும் ஆட் பண்ணிவிட்டு இதை நம்ம கீரையில் ஆட் பண்ணிடலாம். அவ்வளோதான், சூப்பரான நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.